ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேஜே ஹோம் அப்ளையன்ஸ் குக்கிங் சேனல்ல என்ன பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா, பச்சை சுண்டைக்காயில பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு சத்தான ஒரு குழம்பு சூடான சாதத்துல போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த பச்சை சுண்டைக்காயில குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சுண்டைக்காய் குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாயை அடுப்புல வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கழுவி வச்ச பச்சை சுண்டைக்காய் கழுவி வச்சிருக்கேன். அதை கடாயில போட்டுக்கலாம். சுண்டைக்காய் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மார்க்கெட்ல கிடைக்குது. இதை நிறைய பேர் வீட்லயும் வச்சிருப்பீங்க. ஆனா என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம வச்சிருந்திருப்பீங்க. இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு டேஸ்டா இருக்குது அப்படின்னு. இந்த சுண்டைக்காயை நிறைய பேர் தட்டி உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு போடுவாங்க, அதனோட கசப்பு தன்மை போயிரும் அப்படின்ட்டு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விதைகள்லையும் சத்துக்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதனால நான் விதையை எடுக்கவே மாட்டேன். அப்படியே முழுசா எண்ணெயில போட்டு பொரிச்சோன்னா இப்ப பொரிக்கும் போதே தெரியுது பாருங்க, அதனோட கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. நல்ல வெள்ளையா சேஞ்ச் ஆன உடனே நம்ம அதை எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். அப்போ அந்த கசப்பு தன்மையும் முழுக்க போயிரும். நீங்க சாப்பிடும்போது கொஞ்சம் கூட கசப்பு தன்மை தெரியாது. இப்போ சுண்டைக்காய் நல்லா வெள்ளையா வறுபட்டுருச்சு பாருங்க. எந்த அளவுக்கு வெள்ளையா வறுபட்டு தோல் சுருங்குதோ அந்த அளவுக்கு கசப்பு தன்மை போயிரும். ஸோ நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் பொறுமையா இந்த சுண்டைக்காயை ஒரு 4 மினிட்ஸ் அப்படி வறுத்துக்கணும். வறுத்துட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்துல புளித்தண்ணி நல்லா கெட்டியா கரைச்சி வச்சிருக்கேன். இந்த புளித்தண்ணியில அந்த சுண்டைக்காயை எடுத்து நம்ம போட்டுடலாம். எண்ணெயெல்லாம் கடாயிலேயே வடிச்சிட்டு போடுங்க. அந்த எண்ணெயவே நம்ம திருப்பியும் பூண்டு வெங்காயம் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இனி வேற எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த சுண்டைக்காய் ஃபுல்லா அந்த புளிக்கரைசல்ல எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு இந்த எண்ணெயில ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்குங்க. இதுக்கு பெருசா வேற தாளிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறத அந்த எண்ணெயிலேயே போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் வறுப்பட்டு லைட்டா கலர் மாறணும், அது வரைக்கும் வறுக்கணும். வறுத்துட்டு இதுக்கு பூண்டு அரிஞ்சு வச்சிருக்கோம். பூண்டும் கருவேப்பிலையும் அதையே சேர்த்திக்கலாம். வெங்காயம் வறுபட்டதுக்கு அப்புறம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தாளிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த உளுந்து பாசிப்பருப்பு வெங்காயம் எல்லாம் சேர்த்து தாளிப்பு வடகம் நம்ம வீடுகள்ல எல்லாம் போடுவோம். எங்க வீடுகள்ல கருவடகம்னு சொல்லுவாங்க. குழம்பெல்லாம் கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த கருவடகத்தை நம்ம தாளிச்சு கொட்டிட்டா அது ஒரு டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த பூண்டு வறுபட்டுட்டு இருக்கு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் இப்பவே சேர்த்திக்கலாம். சேர்த்தி இந்த பூண்டு வெங்காயம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க நல்ல கலர் மாறிடுச்சு. அந்த புளி கரைசல் சுண்டைக்காயோட இருக்கிறத இதுல ஊத்திக்கலாம். ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு வேற வறுத்து பொடிக்கணும் அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்மளோட குழம்பு மிளகாய் தூள் அது போட்டுட்டோம் அப்படின்னா, இது காரம் இல்லாததுனால நீங்க கொஞ்சம் தாராளமாவே சேர்த்திட்டா குழம்பு நல்லா கெட்டியாயிரும். சாப்பாட்டுல ஒட்டாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நல்லா ஒட்டி சாப்பாட்டுல அவ்வளோ டேஸ்டா கலந்துரும். அந்த மாதிரி ஆயிரும் குழம்பு. இப்ப இத போட்டுட்டு தண்ணி நல்லா தாராளமா ஊத்திக்கோங்க. தண்ணி நிறைய ஊத்தி எவ்வளவு நேரம் கொதிக்குதோ அந்த அளவுக்கு அந்த காயினோட சாறு எல்லாமே அந்த குழம்புல இறங்கிரும். இறங்கி அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதுல 1 ஸ்பூன் வெல்லப்பாகு ஊத்திக்கலாம். வெல்லப்பாகு ஊத்திட்டு மூடி வச்சிருவோம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ கெட்டி ஆயிருச்சு இந்த குழம்பு அப்படின்னு. நல்லா கெட்டியாயிருச்சு. அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கு. பூண்டு நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வெந்தரணும். அப்பதான் நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். நல்ல மணமா இருக்கு. அவ்வளோ ஒரு அரோமா இந்த குழம்புல. சூடான சாதத்துல ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த குழம்பு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். தேவாமிர்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் இது. உங்க வீட்ல சூடான சாதம் வச்சு இதே மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு
எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மணத்தக்காளி விதை இருந்தாலும், மணத்தக்காளி காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுக்குட்டி காய், அதுலயும் இதே மாதிரி குழம்பு வைக்கலாம். அந்த காயில வச்சாலும் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதுல வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க கமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பை பாய்.